அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஒரு ஹெல்பிங் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்க. இலங்கையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் கெக்கிராவ் அப்படிங்கிற பிரதேசத்தில் முகமது தாரிக் மின்ரா அப்படிங்கிற ஒரு 8 வயது சிறுமி. இவங்களுக்கு பிறப்பிலை காது கேட்கறது கிடையாது. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு செவிப்புலன் மெஷின் ஒன்று பொறுத்திருக்கிறாங்க. பட் இன்றைக்கு அந்த மெஷின் பழுதடைஞ்சு அது வேலை செய்யாமல் போயிருக்குது. ஸோ வேலை செய்யாதனால அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். ஸோ அந்த மெஷினை அவங்க எகெயின் பொருத்தணும் அப்படின்னு சொன்னால் 2,500,000 ரூபாய் செலுத்தி தான் அவங்க அதை பொருத்தணும். ஸோ அவங்களோட குடும்ப சிச்சுவேஷனை பொறுத்தவரையில் ரொம்ப வறிய ஒரு குடும்பம், பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அவங்களோட தந்தை ஒரு ஓட்டுநராக வேலை செய்கிறாரு. ஸோ அவரோட மாதாந்த சம்பளமே 50,000 ரூபாய் தான். ஸோ ஃபேமிலியை ரன் பண்ணுற சிச்சுவேஷனை ரொம்ப ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க. அதே சமயம் இவங்களுக்கு இன்னும் 2 குழந்தைகள். அவங்களுக்கும் இந்த காது கேட்கறது கிடையாது. மின்ரா அப்படிங்கிற சிறுமி தான் அந்த குடும்பத்திலே மூத்த பிள்ளையாக காணப்படுது. ஸோ இவங்களுக்கு காது கேட்காததுனால இவங்களோட பேச்சு திறன்களில் பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு முடியுமான உதவிகளை செய்யுங்க. உங்களுடைய ஜக்காத் சதக்காக்களை இவங்களுக்காக வழங்குங்க. அது உங்களுக்கு இந்த உலகத்திலையும் ஆகிராலையும் சிறந்த ஒன்றாக இருக்கும். முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்புல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு நபிமொழி, யார் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய துன்பத்தை நீக்கிறாங்களோ அல்லாஹ் தாலா அவரிடமிருந்து கியாமத்து நாளின் துன்பத்தில் இருந்து ஒரு துன்பத்தை நீக்கிறதாக குறிப்பிட்டார். எனவே கண்டிப்பாக இந்த பிள்ளைகளுக்கு முடியுமான வரையில உதவி செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய அந்த சிறிய உதவி தான் நாளைக்கு அந்த சிறுமியோட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அவங்களோட வங்கி கணக்கு இலக்கத்தையும் ஃபோன் நம்பரையுமே ஸ்கிரீன்ல போடுறேன். உங்களால முடியுமானவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வழங்கி உதவி செய்யுங்க.